அதுக்குள்ளே போய் இப்படி கையை விட்டுறத பார்த்தேன் நான் வந்து. அப்போ அதுக்குள்ளே பாம்பு இருக்காது. அதுக்குள்ளே பாம்பு முட்டைகளே இருக்குது. அவர் அழைத்தவர் அவர் வெட்டக்குள்ள சீருமா பாம்பு எப்படி ஏறி விளையாடுமோ அதே மாதிரி இன்றைக்கும் அவங்களுக்குள்ள அந்த வார சாமி ஏறி விளையாடுறது வழக்கம். ஒரு சின்ன அருங்கந்தில் வந்து எப்படி வந்து வெள்ளை நாகமுண்டு நாகராஜாவும் நாகக்கண்ணியும் இருப்பாங்களே, அவங்க வந்து புனைவாங்க. அந்த பாம்பு மாமன் புனையும் இல்லை, அது மாதிரி தான் அந்த புனைஞ்சிட்டு இருக்கிறது. அப்படிதான் பயங்கரமாக இருக்கு. கொஞ்சம் குழந்தை வரம் இல்லாதாக்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குறது, அதுதான் முக்கியமான விஷயம் உண்டு. வாய் பேசாதபடிகள் கையியலாதபடிகள் எல்லாம் வந்து நேர்த்திக்கடன் வச்சு போயிருக்காங்க. ஒரு முஸ்லீம் பொம்பளையும் வந்து போன வருஷம் கலையாடுற விதத்தை பார்க்கறது வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அதையும் தாண்டி வந்து சொன்ன மாதிரி ஒரு பாம்புன்ற வடிவத்தில் அவங்க ஆடுறாங்க. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. நான் உங்கள் இந்திரஜித். சரி, ஓகே. உண்மையாக வந்து எங்களோட சேனலில் வந்து நிறைய கோயில் வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் தாண்டி வந்து அந்த கோயில்களில் வந்து நடக்கிற அதிசயங்கள் சம்மந்தமாகவும் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து நாங்கள் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கு வந்து செங்கலடியில் இருக்கிற ஐயங்கனி என்ற ஒரு இடத்துல நாகதம்பிரான் கோயில் ஒன்று சொல்லி இருக்குது. ஸோ அந்த கோயிலில் வந்து ரொம்பவே விசேஷமாக, அதாவது நீங்கள் இப்போ நிறைய இடங்கள் அந்த கலையாடுறன்னு சொல்லுவாங்க, அதாவது தெய்வம் ஆடுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது தெய்வத்தின் பக்தி நிமித்தம் வந்து ஒருத்தங்கள் வந்து அந்த கலையாடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எங்கள் சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் அது சம்மந்தமாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இந்த கோயிலில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு முறையில் வந்து இந்த கலையாட்டம் வந்து நடக்குது. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அசந்து போயிருவீங்கள். அதாவது ஒவ்வொருத்தங்களும் பாம்பின் வடிவத்தில் வந்து அந்த தெய்வம் மாறுற நிகழ்வு வந்து நடக்குது. அதையும் தாண்டி நிறைய அதிசயங்கள் வந்து இந்த கோயிலில் நடந்திருக்கு. அப்படின்னு சொல்லலாம், இந்த பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு அதை தாண்டி வந்து நிறைய கஷ்டங்கள் நிமித்தங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து சரியான முறையில் வாக்கு சொல்லி அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதையும் தாண்டி அவங்க அந்த கலையாடுற விதம் வந்து பார்க்குறதுக்கே ஒரு விசித்திரமான ஒரு முறையில் இருக்குது. ஸோ அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க, அந்த கிராமிய வழிபாட்டில். அதுலேயும் மிக முக்கியமான தெய்வம் வந்து நாகதம்பிரான் வழிபாடு. அதாவது கண்கண்ட தெய்வம் என்று சொல்லுவாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு நாம்புரான காண்றோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கலையாடுற விதமே கொஞ்சம் அமானுஷியமாக இருக்கும். கொஞ்சம் அது பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் திகைக்க வைக்கும். அதாவது ஒரு பாம்பு எப்படிலாம் மரத்தில் ஏறுமோ அப்படி ஏறுவாங்கல்ல, அதே மாதிரி எப்படி பாம்பு அப்படி தவுண்டு கொண்டு போவோமோ அப்படி போவாங்கல்ல. அது ஒரு கடவுள் ஒரு மெய்சிலுக்கு வைக்கிற செயலன்னு சொல்லலாம். உண்மையிலேயே வந்து அது நாங்களே அந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்து வந்து அதை பார்த்து வியந்துட்டோம். ஸோ அதை தான் நாங்கள் நேரடியாக பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். அதையும் தாண்டி இப்படி ஒரு இடம் இருக்குன்றதை வந்து ஸோ உங்களுக்கும் வந்து தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த காணொலி நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பூஜைகள் வந்து ஆரம்பமாக போகுது. நாங்கள் சொன்ன அந்த நிகழ்வும் வந்து தொடங்க போகுது. அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் ஸோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுறேன், சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்டா அவங்களுக்கும் இந்த கஷ்டங்கள் நிமித்தங்கள் இருக்கிறவங்களுக்கும் சம்டைம் வந்து சில டைம் நல்ல விஷயங்கள் நடக்கலாம் இந்த கோயில் மூலம் வந்து. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம போகிற அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ், அதாவது வாயில் நுழைவாயில் இந்த பாருங்க, செங்கலடியில் இருக்கிற ஐயங்கனி என்ற நாகதம்பிரான் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவ பெருவிழா. இப்போ இந்த ஊரில், அதாவது இந்த ஐயங்கனி என்ற ஊரில் வந்து ஆர்ஜே தமிழா சேனல் மூலம் வந்து நாங்கள் நிறைய உதவி திட்டங்கள் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அது மூலம் பழக்கமான ஒரு அக்கா தான் இந்த கோயிலை பற்றி சொல்லி அந்த வீடியோ கிளிப் எல்லாம் வந்து அனுப்பி வச்சவங்க. அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து இங்கே வந்து இங்கே வந்து என்னென்னா மத்தியான டைம் தான் பழமையான இதுக்கு வந்து பூஜையில் ஆரம்பிக்கிறதாம். ஆனால் இப்போ வந்து அந்த கடும் அந்த வெயில் தெரிந்த அந்த கிளைமேட் பிரச்சனையால் வந்து ஈவினிங் டைமில் இருந்து அப்படியே ஃபுல்லாக செய்கிறாங்க போல். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில், அதாவது இப்போ வந்து டைம் சரியா 5 மணி ஆகுது. 5:30 மட்டில் வந்து அந்த நிகழ்வு தொடங்கும். அடுத்தது பார்த்த மட்டும் வந்து கடுகு சிறிதானாலும் காரம் பெரிதுன்ற மாதிரி அந்த ஆலயம் சின்னதாக இருந்தாலும் அதுக்குள்ள சக்தி எவ்வளோ பெருசுன்னு சொல்லி இப்போ நம்ம மக்களுக்கு காட்டணும். வேண்டாம், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம்.
ஆனால் மக்களுக்கும் காட்டணும் அது கண்டிப்பாக. இந்த புதிய ரெண்டு நிற்கிறாங்க. ரெண்டு நிற்கிறாங்க. வணக்கம் ப்ரோ, சும்மா இருக்கிறீங்களா? எங்கிருந்து வந்தீங்க? எங்கிருந்து வந்து ஏழுமலை கண்டு கனகால மாதிரி இவருக்கு கண்ட மாதிரி சைனாலேருந்து வந்தீங்க. ஐயோ மாக்கா அச்சாங் நான் காட்டுல இருந்து வந்தீங்க. கிங்காங் மாதிரி இருக்கேன். ஒருவேளை ஷாக் ஆகிட்டவர. ஓகே, நாங்கள் சொன்ன கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதான். மக்கள் எல்லாம் பூசை போய் கொண்டிருக்காங்க. இதை பார்க்கறது பயமா இருக்கு. இது இங்கே தான் எடுத்த ஃபோட்டோ என்னன்னு சொல்லி தெரியல. நாகதம்பிரான். அதான் நான் சொன்ன மாதிரி வந்து கோயிலோட படைப்பு வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இல்லை என்றாலும் இங்கே நடக்கிற நிகழ்வுக்கு வந்து ஒரு இது இருக்குது. நாங்கள் அந்த வீடியோ பார்த்துனாங்களும் இந்த மரத்தில் நானும் தெரியல. அந்த அதாவது இந்த இடத்தை பார்க்கக்குள்ளே ஒரு ஒரு மனசுக்கு ஒரு பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இதான் வந்து இது வந்து இந்த மரத்தோட சேர்ந்த மாதிரி வந்து இருக்குன்னு. இந்த கோயிலுக்கு வந்து ஒரு கதை ஒன்று சொன்னவங்க, அதாவது ஒரு குட்டி நாகம் ஒன்று வந்து கொண்டு விட்டவங்களாம். அதுக்கப்புறமா இருந்தானே ஆரம்பிச்சு வந்து சொல்லி இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க பெரியவங்க ஒருத்தவங்க பிடிச்சி இந்த கோயிலோட வரலாறையும் வந்து கேட்டு சொல்கிறோம். அப்படி வந்து அடுத்து வந்து இந்த புத்தர் அமைவு பாருங்கள். அந்த புத்தர் அமைவும் உள்ளால வேறு இல்லாமல் ஒரு இதாக தான் இருக்குது. அதாவது நம்மளோட புத்துகள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. முக்கியமாக ஒன்று சொன்னவங்க என்ன தெரியுமா, இங்கே வந்து ஆராய்ச்சி நம்ப இல்லை. அதாவது இந்த பாம்பு இருக்குது, இந்த சக்தியை நம்ப இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவங்கள ஏதாச்சும் பழிக்கிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சால் அவங்களோட வீட்டை போய் காட்டுவாங்க, அந்த பாம்பு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க வந்து. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுவும் வந்து இந்த புத்து மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஒரு நேரத்தில் புத்து இருந்திருக்கு போல. அதுக்கப்புறமா இல்லை ஒரு மரம் ஒன்று இருந்தது கீழே, அது அப்படியே ஒரு இதாக்கியிருக்காங்க, பந்தலாக்கியிருக்காங்க. எல்லாம் வந்து உள்ள திறக்கல. அடுத்தது வந்து இப்போ நான் கேள்விப்பட்ட மட்டும் இந்த சிறுதெய்வ வழிபாட்டில் வந்து இருக்கிற அந்த நாககன்னி வழிபாடு, அதாவது அந்த அந்த வாக்கு சொல்கிறன்ற ஒரு இது இருக்குதான விஷயம், அது வந்து உண்மையாக சொல்லுமா 100% உண்மைக்கு உண்மையான வாக்குகளை தான் சொல்லுவாங்களா? அதாவது நடக்க போகிறத நாககன்னி தெய்வம் சொல்லும்னு சொல்லி ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. எனக்கு உண்மையிலே பயம், நான் உள்ள வர மாட்டேன். பயங்கரமாக இருக்குன்னு. அதாவது வித்தியாசமாக பாருங்களேன், எந்த இடத்துலையும் கலையாடாத மாதிரி இதை பார்க்கறது கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இதே மாதிரி ஒரு விவரத்தை பார்க்கல. நாகனி என்று சொல்லக்குள்ள அதாவது சாந்தமாக சும்மா உருண்டு போய் அப்படி செய்கிறாங்கள பார்த்துருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் அதாவது அவர நிலையிலிருந்து செய்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. ஒரு மனுஷன் வந்து பாம்பா மாதிரி அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குன்னு. அதாவது இந்த பாம்பு வந்து துடிச்சு போகும் இல்லோ, அந்த உண்மையிலேயே நம்ம ஒரு பாம்புக்கு அடிக்கிற நேரம் அதை எப்படி பாஞ்சு துடிச்சு போகும், அதே மாதிரி ஒரு நிலவரமாக இருக்குது பாருங்கள்.
திருவிழாவாம். நிறைய பேர் ஆட்கள் வந்திருக்காங்க. அதையும் தாண்டி அந்த விளையாடுற விதத்தை பார்க்கல உண்மையிலே வந்து அந்த விளையாடுற விதத்தை பார்க்கல அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அதையும் தாண்டி சொன்ன மாதிரி ஒரு பாம்புன்ற வடிவத்தில் அவங்க ஆடுறாங்க. இதையும் தாண்டி அந்த மரங்கள்ல எல்லாம் விளையாடுவாங்களாம். அதையும் தாண்டி அந்த வாக்கு நம்ம சொல்லுவாங்க, இந்த வாக்கு சொல்கிறேன் எதிர்காலத்தை பற்றியோ இல்லை நடந்து கொண்டு இருக்கிறத பற்றியோ இல்லை நடந்து முடிஞ்ச பற்றி அந்த விஷயங்கள் சம்மந்தமாக சொல்லுவாங்க. அதுவும் உண்மைத்தன்மையாக சொல்கிறவங்களாம். அதில் அந்த கோயிலில் வளர்ச்சி அப்படி இருக்குது. இப்போ அடுத்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இதில் கணவர் கலையாடுறாங்களே எல்லாரும் ஒரே தெய்வத்துக்கு தான் ஆடுவாங்களான்னு சொல்லி இப்போ சிலாக்களுக்கு சந்தேகம் இருக்கும். இப்போ அதில் நாகராசன் நாககன்னி என்று இருக்குது. அதுலேயும் பாசுகி காரகோடகன் அப்படி என்று அந்த நாகமன்றதுக்குள்ளே நிறைய பிரிவு இருக்குது. அதாவது ஆண் நாகம் நாகராசன், அதில் இப்போ காரகோடகன் என்றும் ஒரு நாகம் இருக்குது ஆண் நாகம். அடுத்தது வாசுகி, அப்புறம் நாககன்னி என்று சொல்லி சொல்லுவாங்க. இவ்வளோ இருக்குது அதுக்குள்ளே. தெரிஞ்ச ஒருத்தனை குடிக்க வரணும். உண்மையிலே எங்களுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா நான் இப்படி ஒரு இடமும் பார்த்ததே இல்லை. உண்மையிலே நீங்களும் பார்த்துருவீங்க, எப்படியான இதுகள் பார்த்துருக்கீங்களோ தெரியலன்னு. அதாவது அந்த பாம்பு இப்போ தலையை மண்ணுக்குள்ளால ஊற்றி கொண்டு போகும் தானே, அதே மாதிரி இப்போ போனது பார்த்தீங்களா. இதுக்கப்புறமா அப்படியே அந்த மரத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பால் ஊற்றுறாங்க. காரகோடகன் என்ற தெய்வமும் பாசுகி என்ற தெய்வம். ஏண்டா காரகோடகன் ஒரு அகோர நிலையில் இருக்கிற ஒரு நாகமணி சொல்லுவாங்க. இப்போ அதுவும் வாசுகியும் ஒன்றா செய்கிற இடத்த சண்டை வரும். இப்போ அதுதான் இப்போ அவங்க மாறி மாறி சண்டை பிடிச்ச மாதிரி இருந்தாங்களோ அது அப்படி தான். அதாவது அந்த ஆண் தெய்வம் பெண் தெய்வமும் உண்டாகிற நேரம் ஒரு சண்டை மாதிரி கொண்டு வரும். அதுக்காக அந்த பார்த்தா விளங்கும் இன்னைக்கு வீடியோவில் அந்த விளங்கும். இப்போ அடுத்தது ஆண் பாம்பும் பெண் பாம்பும், அதாவது நல்ல இப்போ நாகராசாவும் நாககன்னியும் இருப்பாங்க. அவங்க புனைவாங்க, அந்த பாம்பு பாம்பும் புனையும் இல்லை. அது மாதிரி தான் அந்த புனைஞ்சிட்டு இருக்கிறது. அப்படி தான் இந்த நாகராசன் படிக்கிறாங்க பாட்டு. நாகராசன் அதாவது நாகராசனும் நாககன்னியும் உண்டாகி புனைவாங்க. எனக்கு உண்மையில் இன்றைக்கு தான் தெரியும். உண்மையிலே இதுக்குள்ளேயும் ஒரு பிரிவு இருக்குது. இந்த பாம்பு தெய்வம் அப்படின்னா நாகம்னா அது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிருந்தேன். நாகமன்றத்துக்குள்ளே நிறைய பிரிவு இருக்குது. அதாவது இப்போ நம்மளோட சும்மா பாம்பெடுத்து கொண்டாலும் நல்ல பாம்புண்டுவாங்க, நாகப்பாம்பு வர நல்ல பாம்பு வர. அடுத்தது கரிநாகம் சொல்லுவாங்க. இந்த கரிநாகம் காரகோடகன், அதாவது கரிநாகம்ன்ற பாம்பை காரகோடகனுக்கு நீங்கள் ரவப்படுறாங்க. அந்த புத்துக்குள்ளே அந்த கையை ஓட்டி கொண்டு நிற்கிறாங்க. அதாவது அந்த புத்துக்குள்ள அதுக்குள்ள பாம்பு இருக்கலாம், இது இருக்கலாம். ஆனால் அந்த டைமில் அவங்க ஒன்றும் செய்யாதுன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த புத்துக்குள்ளே அந்த ஒரு மனித உடலில் இருக்கிற தெய்வம் அந்த புத்துக்குள்ளே போகுதுன்றது. ஏன்னா அந்த உடம்பு கோயிலாக தானே, அதெல்லாம் கையை விட்டு அவங்க காட்டுறாங்க. அவங்களோட சக்தி அந்த தெய்வத்துக்குரிய சக்தியை காட்டி கொண்டுறாங்க.
இப்படி கோயிலை வளைச்சி வந்து இதே மாதிரி ஆடிக்கொண்டு வராங்க. என்னதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரத்தில் வந்து ஏற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் ஒரு வீடியோ பார்த்தேன்னா எனக்கு தெரியலை காரணம். ஸோ அது உண்மையிலேயே ஒரு மனிதன் வந்து சும்மா மரத்தில் ஏறுறன்னு சொல்லி சொன்னால் அந்த கப்புகளை பிடிச்சி அப்படி சொல்லி அது மாதிரி ஏறுவாங்க. ஆனால் அவங்க ஏறுற விதமே ஒரு பாம்பு ஏறுற மாதிரி இருக்கு. ஓ, அதாவது ஒரு பாம்பு அப்படி இந்த மரத்தை சுற்றி வளைச்சி, அதாவது அந்த கை விரல்களை பயன்படுத்தாமல் ஏறுமோ அதே மாதிரி இந்த ஏறுவாங்க. அந்த போகிறாங்க பாருங்க, அந்த உள்ள இப்போ அந்த சீலைக்குள்ள போய் அப்படியே உள்ள அந்த மரத்தில் ஏற போகிறாங்க. இப்போ அதாவது அந்த ஒரு தெய்வம் ஏற போகுது மரத்தில். ஒவ்வொரு ஒரு பந்தல் மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு பந்தல்லையும் வந்து அவங்களோட அந்த தெய்வத்துக்குரிய மாதிரி எல்லாம் ஆடிக்கொள்வாங்க சொன்னவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து ஒரு மரத்தில் ஒரு பாம்பு எப்படி ஏறுமோ அதே ரேஞ்சில் இருந்து உண்மையிலே ஒரு மனித வடிவில் காம்பு தெய்வம் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க. அதாவது இப்போ கண்ணுக்கு முன்னுக்கு வந்து நீயா படம் பார்க்குற மாதிரி அந்த அதில் எப்படிலாம் இருக்குமோ, அதாவது ஒரு மனித அசைவுகள் எதுவும் இல்லாமல் ஒரு ஊர்ந்து போகக்கூடிய, அதாவது ஒரு மனிதண்ட உருவம் ஊர்ந்து போன எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த மரக்கிளைகள் கப்புகள் அதே மாதிரி இந்த புத்துக்குள்ளே பாம்பு வர கையில் வச்சு கற்பூரம் காட்டி கொண்டிருக்காங்க. ஒரு சின்ன அருங்கந்தில் வந்து எப்படி வந்து கொண்டிருக்கிற இது பாருங்க. வந்து மரத்தில் ஏறி அப்படி இறங்கிட்டாங்க. அடுத்தாள் வந்து அந்த மரத்தில் ஏறிக்கொண்டு போகிறாரு வேறு அப்படி. அவங்களோட அந்த முகத்தை பார்த்தாலே அவங்க பயமாக இருக்கு. இங்கே வாரம் அப்படி
கையை விட்டது வரலாம், கையெல்லாம் பிடிக்காம ஒரு கால் புனைப்புல ஆயிடுச்சு அந்த கண்டு. இதெல்லாம் வந்து உண்மையிலே இறை அருள்னு சொல்லணும். இதெல்லாம் பார்க்கக்குள்ள இப்படி இறைவன் இல்லை என்ற ஒரு இதுக்குள்ள வாரது எப்படி, அதாவது ஒரு தனி மனிதனை இப்படி ஒரு சின்ன கண்ணில் இப்படி தொங்கி கொண்டு வர நம்ம கை பிடிக்காம. இப்போ வந்து அந்த வாக்கு சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்கள, அதாவது இதில் நிற்கிறவங்கள ஒருத்தவங்களை பிடிச்சி அவங்கள வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது நான் சொன்ன மாதிரி வந்து அந்த விளக்கங்களை வந்து சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த சாத்திரம் சொல்கிறன்றது. அதாவது இந்த கிராமிய வழிபாட்டில் வந்து கலையாடும்போது மக்களுக்கு வந்து என்ன குறைகள் இருக்குது, அடுத்தது என்னென்ன நிறைகள் இருக்குதுன்னு சொல்லி கலையாடக்கூடிய தெய்வம் வந்து அருள் வாக்கு சொல்கிற அந்த ஒரு நிகழ்வு தான் இப்போ நடக்குது. இப்போ வந்து அந்த இவ்வளோ நேரமாக அந்த நாகராசா வந்து அந்த பொடியின் மடியில் இருந்தார். இருந்து விட்டு இப்போ அதாவது அந்த பொடியனுக்கு ஏதோ வாக்கு சொல்ல போகிறாங்களோ அல்லது அந்த பொடியனுக்குரிய அந்த பிரசாதத்தை கொடுத்தாரு. அதாவது இப்போ ஒரு மனுஷன் உடல்லையோ சரி அல்லது வருங்காலமோ சரி ஏதோ ஒரு இடர் இருக்க போகுதுன்னு சொன்னால் இப்படி கலையாடும் போது சொல்லும் அது. ஆனால் அதே இடர் பிற்காலத்தில் நடந்தே ஆகும். அது எனக்கு நடந்திருக்கு அப்படி நான் கேட்டு இப்போ உண்மையாக நடந்திருக்கு. பாம்புன்னு பேசக்கூடிய அந்த பாம்பு வந்து நாக்கு நடி நடி வரும், அதே மாதிரி இருக்கு. அதாவது மனிதண்ட உடலை அந்த இறைவண்ட சக்தி வந்து ஆட்கொள்றது தான் இந்த நிகழ்வு. எல்லாம் மனிதன் தன்னைத்தானே மறந்து, அதாவது தான் அவன் சுயநிலையில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த விளையாடுறாக்கள் சொல்லுவாங்க. மொத்தம் 4 பேர் வந்து ஆடுறாங்க. இப்போ 2 பேர் வந்து மரத்தில் இறங்கிட்டாங்க. இந்த 3வது ஆளாக வந்து மரத்தில் ஏறுறாரு. அடுத்தது இந்த மரத்தின் அமைப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 3 மரம் ஏதோ 3 மரம் வந்து ஒண்டடிக்கிற மாதிரி அந்த அடி வந்து, அதாவது மேலுக்கு 3 மரங்கள் இருக்கு, அந்த அடி வந்து கீழே கொண்டு தான் இருக்கு. அதாவது ஒன்றுக்குள்ள உண்டாகி அப்படியே போய் கொண்டு இருக்கு. கோயில் இப்போ எவ்வளோ காலமாக இதே மாதிரி இந்த பூஜைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இது வந்து இந்த கோயில் ஆலயம் வந்து ஒரு 45-50 வருஷம் கூட சடங்கு முறைகளில் நடந்து கொண்டிருக்கு. இது 40-45 வருஷமா?
ஸோ உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு இப்போ என்ன சொல்கிறது கோயில் பிரம்மாண்டமாக இல்லாத மையத்தோடு வளர்ந்து இருந்தாலும் ஆனால் உண்மையாக அவங்க அந்த கலையாடுற அந்த இதுகளை பார்க்கணும் சரியாக அந்த பாம்பு இப்படி இருக்குமோ ஒரு மனித வடிவில் ஒரு பாம்பை பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது. அப்போ எங்கும் இல்லாத அதிசயம் மாதிரி தானே எனக்கு பார்க்குறதுக்கு வந்து இருக்குது. இதனுடைய விளக்கம் என்ன? அது எப்படின்னு சொன்னால் இப்போ உண்மையாகவே அந்த காலத்தில் செஞ்சு வந்த குருமார் வந்து ஒரு பாம்பின் பாவனை எப்படியோ அந்த ஒரு முள்ளந்தண்டு இல்லாத உணர்வு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த அந்த தெய்வமார் அதுக்குரிய களம் அதே பாவனையில் இந்த நாள் வரைக்குமா அந்த நாளிலேருந்து ஆடி வராங்க ஒவ்வொரு சாமிக்கு. இவங்களும் இந்த கோயில் ஆரம்பித்த காலத்துலேருந்து ஆடுறவங்களோ இல்லை இடையில வந்து இல்லை இல்லை ஆதியிலேருந்து ஆண்ணாக்கள் இப்போ அவங்க நம்ம இறப்புன்ற ஒரு சம்பவம் இருக்குது தானே அதில் தான் ஆடி முடிஞ்ச. சில பேருக்கு சில தூர இடங்களுக்கு போக வேண்டிய தேவை இருந்துச்சு. ஊர் சார்ந்த ஆக்களும் இருக்கிறாங்க, வெளியிலேருந்து இங்கே வந்து ஆடுற ஆக்களும் இருக்காங்க, சில பேர் இங்கே மட்டுமண்டி ஆடுற ஆக்கள் மட்டும் இருக்காங்க. சரி இப்போ உண்மையில வந்து இப்போ ஒரு 4 பேர் இந்த இது எப்படி ஆடுறதை நான் பார்த்தேன். நான் வந்து இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து தனித்தனி தெய்வம் நான் நினச்சிருந்தேன். உண்மையிலே வந்து பாம்பண்டா எல்லாம் உண்டு தானே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிரிவு சொல்கிறாங்க. வந்து இந்த இவன் வந்து சொன்னாங்க அதுக்கு ஒரு விளக்கம். அதுக்கு அது இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ வாசுகி, ஆதிசேஷன், கார்வோடகன், பதுமன், சங்குபாலகன் இப்படி நிறைய விதமான பிரிவுகள் இருக்குது. ஆதிசேஷன் தான் அதில் அவங்களோட ராஜ கலைகள்லேயே ஒரு மூத்த ஒரு ஆள். அப்படி அங்கே பிரதானமாக இருந்து இங்கே இவங்களுக்குள்ளே வந்து ஆடுறதும் அவர் தான். அப்போ அவருக்கு உரிய பூசை தான் இங்கே பிரதானமாக இருக்குது. இப்போ நாங்கள் தம்பிராண்டாலே அவர் தான் அங்கே நான் தம்பிரானை வந்து வீட்டில் இருப்பார். அவர் ஒரு கட்டுக்கோப்பு கீழே இவங்க தலை சுற்றுவாங்க. ஓகே ஓகே. இப்போ என்ன நினைச்சுன்னா இப்போ இந்த கோயில் வந்து மொத்தம் எத்தனை நாள் நடக்கும்? அது வந்து இப்போ இந்த பூஜைகள் எல்லாம் எத்தனை தரம், ஒரு நாளைக்கு எத்தனை தரம் இப்படி ஆடும்? பகல் ஒரு தரம், அதே 12 மணித்தியாலத்துக்குள்ளே 2 பூசை நடக்கும். பகல் உண்டு இரவு உண்டு. ஆனால் பிரதான மூலமூர்த்தியாக நாகதம்பிரான் ஆதிசேஷன் அவர கட்டளைக்கும் கீழே தான் மற்ற தெய்வங்கள் ஆடும். இதில் இருக்கிற பரிபாலன மூர்த்தி எல்லாம் அவர கட்டளைக்கு இணங்கத்தான் இவங்க வாக்களிப்பாங்க. இன்னொரு சிறப்பம்சம் இந்த கோயில் என்னன்னு சொல்லிச்சுன்னா அது அந்த காலத்திலேயே உருவாக்கப்பட்டது. இப்போ நாங்களும் பிறக்க முதலிருந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிச்சுன்னா இங்கே எந்தவித மந்திர கோட்பாடுகளுமே இல்லை. இந்த இதை அந்த ஆலயத்தை பரிபாலனம் செய்கிறாக்களும் சரி, இந்த ஆலயத்துக்கு வர உருவாக இருந்தாலும் சரி, தாங்க மனசில் வேண்டுற மண்டாட்டுக்கிணங்க தான் சாமி ஒவ்வொருத்தருக்குள்ளே வாரதம். அவங்களுக்கு வந்து உரியாக்களுக்கு பிரச்சனைக்குரியாக்களை கூப்பிட்டு பிரச்சனையை வந்து சொல்லி விடுவாங்க. சில பேருக்கு சில காலங்காலமாக தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்குரிய விடங்கள், அதாவது அதுக்கு என்ன செய்ய வேணுமென்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டாங்கன்னா நிறைய பேர் அப்படி சித்தியெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நிறைய விஷயமான இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. நானும் இப்போ அதைத்தான் கேட்கணும்னு நினைச்சேன். என்னென்னா உண்மையிலே இவ்வளோ கூட்டம் வருது வந்து இவ்வளோ காலமாக நடத்தி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய அதிசயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் பார்த்து வியந்த அதிசயங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா? அப்படி அதிசயங்கள்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 7-8 வருஷங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்த ஒரு சில ஆட்கள் வந்து இங்கே வந்து ஒரு அடுத்த வருஷமே அப்படி அதுக்கு அடுத்த வருஷம் 2 வருஷமே அந்த 3 வருஷத்துக்குள்ளே தான் அவங்களுக்குரிய அந்த பிரச்சனை தீர்வம்ன்ற ஒரு வாக்கு கொடுவிடும். அந்த 3 வருஷத்துக்குள்ளே தீர்ந்த பிறகு வந்தால் அந்த பிள்ளைய வந்து அவங்கள தோளில் போட்டு சுற்றி வருவாங்க. இது அவங்களோட சந்தோஷத்துக்காக அவங்க வேண்டிக் கொள்றது. இப்போ நாங்கள் வரைக்குள்ள பார்த்துனாங்களே, அப்போ நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். நான் வந்து அந்த பிள்ளைகளை வந்து ஒருத்தவங்களை தோளில் வச்சுட்டு இது செஞ்சவனு அது வந்து இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி வந்ததும் இருக்குது. சில பேருக்கு வந்து இப்போ அவங்க விருப்பத்துக்கு இப்போ தூக்கி ஆடுறது வந்து ஒரு சில பிள்ளைகளுக்கு சம்பந்தமில்லாத வியாதிகள் வருத்தங்கள் இருக்கும், தீரா பிரச்சனைகள் இருக்கும். மருத்துவங்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் சில பிள்ளைகள் தெரியும் தானே, எவ்வளோ ஆங்கில மருந்துகள் கொடுத்தும் சரியாத வியாதிகள் இருக்கும். அந்த வியாதிகள் சில நேர்த்திக்கடன் மூலங்கள் தீர்ந்தா வந்து அவங்க வந்து பிள்ளைகளை நாங்கள் ஆடுற தேவாதிகள்கிட்ட மேலே அமர்த்தி ஆட விடுவாங்க. சரியாயிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுக்காக வந்து அவங்கள்ட்ட அந்த பீடத்துக்கு வந்து ஒவ்வொரு ஆளும் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுல இருந்தாலும் கொஞ்சம் இடம் மாறி மாறி நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி, உண்மையிலே வந்து இந்த மரங்களில் வந்து இப்படி ஏறி வந்து இருக்குது அப்படி அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து புதுசாக இருந்தது. இங்கே வந்து இப்படி மரத்தால் வந்து ஏறி விழுந்து இது காலங்காலமாக இதே மாதிரி தானே இது காலங்காலமாக விழுத்துல ஒரு மரம். அதாவது இந்த கோயில் இருந்ததுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த கோயில் ஆரம்ப தொடர்ச்சியிலேருந்து இருக்கிற இந்த மரம் தான். இப்போ இந்த மரத்துலேயே அந்த காலத்துலேருந்தே ஒரு பாம்பு எப்படி ஏறி விளையாடுமோ அதே மாதிரி இன்றைக்கும் அவங்களுக்குள்ள அந்த வார சாமி ஏறி விளையாடுறது வழக்கம். இப்போ நீங்கள் நேரடியாக இங்கே நம்ம கண்டிருக்கீங்க? கட்டாயம் நிறைய இங்கே இருக்குது.
கண்டிருக்கும் போதெல்லாம் நிறைய கண்டிருக்கோம் நாங்கள். இப்போ இதுக்கு முதல் பூசைகள் எல்லாம் வந்து நாங்கள் பழைய பூசைகளுக்கு அரிசிகளை பறவை வச்சு போட்டு மடை கட்டுறதுக்கு இடையில் அந்த பழைய அந்த மடை வைக்கிற இடங்களில் நாகங்கள் போனதுக்குள்ள அடையாளங்கள் தென்படும் எங்களுக்கு. இந்த கலையாளி வந்தவங்க அந்த புத்துக்குள்ளே போய் இப்படி கையை விட்டுறத பார்த்தேன் நான் வந்து. அப்போ அதுக்குள்ளே பாம்பு இருக்காது? அதுக்குள்ளே பாம்பு முட்டைகளே இருக்குது. பாம்பும் சில இப்போ ஆக்கள் கூடன்றதுக்காக சில நேரம் இப்போதைக்கெல்லாம் இருக்கலாம். அதுக்குள்ளே முட்டைகளே இருக்குது. நீங்கள் இப்போ இல்லை, கோயில் தொடங்கிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முதல் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கண்ணோட கண்டிருக்கலாம். அதுக்குள்ளே முட்டை இருந்து அது பாதுகாப்பு இல்லாத ஒரு அமைப்பால், புத்துக்கட்டை இல்லை தனியாக பாதுகாப்பு இல்லாத ஒரு அமைப்பால் அது சிலது வந்து சில இடங்களுக்கு மாற்றப்பட்டு, சிலது வந்து சிதைவடைஞ்சும் இருக்குது. மற்றபடி இங்கே பாம்பு இருக்குது. இங்கே நிறைய பாம்பு இருக்குது. இங்கே இருக்கிற அந்த ஆலயம் சார்ந்த ஆலயத்தோட பிணைஞ்சு நடக்கிற நிர்வாகமாக இருக்கட்டும், ஊர் மக்களாக இருக்கட்டும், அவங்களும் தாங்க மனசை மண்டாடி இப்போ அவர் தான் பண்ணி ஊத்தனாதி அவங்க மனசில் என்ன நினச்சாலும் அங்கே அழைப்பு கேட்டுற மாதிரி அங்கே சாமி வரும். இது கட்டேன், அது அவங்களுக்கு கொடுத்த வாக்கும் கூட. அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் மனசில் எங்களை அன்பாக நினச்சி எப்போ எல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போ எல்லாம் நாங்கள் வர முடியும். ஆலயத்தில் அந்த 6:30 டைம் மட்டும். உண்மை சந்தோஷம். எங்களுக்கு உண்மையிலே இப்படியான நிகழ்வு இதை வந்து பயந்து கொண்டதுக்கு உண்மையாக எங்களுக்கு புதுசாக இருந்தது இதை பார்க்குறதுக்கு. அதில் இருந்தால் நிறைய பேர் காட்டணும் கொண்டு எங்களோட மீடியாவில் நாங்கள் ஆலய கட்டுமான பணிகளும் நிறைய நடக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க உண்மையாக நிறைய பேர் வெளியில் இருந்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு என்னன்னு சொல்கிற ஒரு பின்தங்கி ஒரு கிராமத்தில் இந்த இப்படி ஒரு பாரம்பரிய திருவிழா நடக்கிற இந்த ஆலயமன் இருக்குது. உங்களால் இயன்ற உதவிகளை நான் ஆலயத்துக்கு செஞ்சீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். எம்பெருமாண்ட அருளாசியம் உங்களுக்கு இருக்கும். இந்த கோயிலோட வரலாறு சம்பந்தமாக சொல்கிறீங்களா? இது வந்து எவ்வளோ காலத்துக்கு முந்தைய ஆரம்பிக்கப்பட்டது? என்ன தெரிந்த அளவில் 1975ஆம் ஆண்டு இந்த ஆலயம் எங்களால் உருவாக்கப்பட்டது. ஒரு சின்ன இடமாக இருந்து இந்த மரத்திலிருந்து இந்த ஆடு மாடு அந்நேரம் வித்தி தான் இருந்தது. ஆடு மாடு வளர்க்குறாக்கள் வந்து இல்லை வெட்டுவாங்க. அந்நேரம் எங்களோட பெத்தப்பா அவரால் இருந்தவர். அவர் வெட்டக்குள்ளே சீருமா இருந்து சீரும், பாம்பு சீரும். அடே நீங்கள் சும்மா இருடா, நான் இல்லை தானே வெட்ட வந்தேன், நான் வெட்டிட்டு போகிறேன் என்று சொன்ன காலம். அந்நேரம் ஒரு இடமும் இல்லாமல் பொங்கல் வச்சு பால் விளம்பிச்சு தான் வளர்ந்து இது பண்ணது. அதுக்கு பிறகு ஒரு இது எந்த இடம்தான் இது உங்களோட இடம்? ஓ, அப்போ நான் ஒரு சின்ன இடம்தான் கொடுத்தேன் நான். அவங்க சொன்னாங்க, செய்கிறார்கள் சொன்னாங்க, இந்த சின்ன இடங்கள் எங்களுக்கு தாங்க. அதுக்கு பிறகு நான் சொன்னேன், நீங்கள் இதை மீண்டும் செய்வீர்களாக இருந்தால் நான் இதை உங்களுக்கு எழுதி தருவேன், இந்த காணி என்று அதே மாதிரி செய்து நாங்கள் இந்து சில கலாச்சார அமைச்சால் இதுகளும் பெற்றிருக்கோம். பெற்று இதுக்கு முதல் இருந்தது இது உடைச்சி தான் இது திரும்ப செய்யிருக்கோம். கட்டுறீங்க. இந்த பூஜை நேரத்துகளில் எங்களுக்கு கண்முன்னாக வரும் பாரத்தை நாங்கள் கண்டிருக்கோம். பாம்பு இப்போ இது இல்லை, கடைசி நேரத்துலேயும் வரும். இப்போ இங்கே இருக்குது அப்படி நிறைய பாம்பு. சரி, உண்மையிலே வந்து உங்களோட காணியை நீங்கள் இந்த கோயிலுக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்க. உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம். சரி, இப்போ அதுக்கப்புறமா வந்து இப்போ எத்தனை மணி சொன்னீங்களே? 1975ஆம் ஆண்டு. சரி, அந்த அத்தனை மாநிலம் இருந்ததுக்கப்புறமா இங்கே நடந்த ஏதாச்சும் ஒரு அற்புதங்கள் நடந்திருக்குன்னு தானே? அதிசயமாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்? என்னென்னா ஒரு பாய் பேசாதபடியன், கையேலாதபடியன் எல்லாம் வந்து நேர்த்திக்கடன் வச்சு போயிருக்காங்க. ஒரு முஸ்லீம் பொம்பளையும் வந்து போன வருஷம் கால் நடக்கலாமல் வந்து முஸ்லீமாடா? ஒரு 4 நாள் இருந்து இப்போ நல்லா இருந்து வெளியில் போயிருக்கிறா. அப்படியெல்லாம் அதிசயம் கிடையாது. அப்போ முஸ்லீம் மதத்துலேருந்து வேறு மதத்துலேருந்தெல்லாம் மாறவங்க. இப்போ இந்த பூஜை காலத்தில் மட்டும்தானே இது வந்து நடக்கும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் மற்ற டைம்லேயும் நடக்கும்? இல்லை, பூசை காலம் வருஷம் ஆண்டு காலம் தான் அவங்க திறக்கிறது. இந்த பூசை காலம் மட்டும்தான் இப்படி நடக்கும். இப்படியான தெய்வங்களை ஆடி வைக்கிறதில் வாக்கு சொல்கிறது. இப்போ முக்கியமாக இது சொல்லப்போனால், இப்போ என்னை அறிய நான் நிர்வாகத்துக்குள்ளே வந்து செஞ்சு இந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக பாடுபட்டு ஆலய மக்கள் இந்த ஊருக்குள்ளேருந்து ஒரு அதாவது வறிய குடும்பத்தில் தான் இந்த ஆலயங்கள் இப்போதைக்கு இருந்து கொண்டிருக்கு. அதுகள உதவி
திட்டத்துக்களால் கொஞ்சம் அரச உதவிகளும் கிடைச்சி அதுக்கு பிறகு தான் இந்த ஆலயம் இப்போ கட்டுப்பட்டுருக்கு. இதில் விசேஷமாக சொல்ல போனால் இப்போ அனாதியாக சொல்ல போனால் பழையது இப்போ ஒரு கட்டொண்டு கட்டி ஒரு அனாதியாக ஒரு 4 தென்னங்கட்டை வைத்து அனாதியாக நான் சில ஃபோட்டோஸுகளை பார்த்து தான் எனக்கு இதை பற்றி தெரியும். சில பெரியாக்கள் அறிவுரைகளை பற்றி தான் நான் கேட்டறிஞ்சேன். அதுக்கு பிறகு தான் அந்த அவங்க வச்சு கும்பிட்டு அதுக்குள்ள ஒரு நிர்வாகம் தெரிஞ்சு அவங்களா பொங்கி ஒரு நாள் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் செய்தாங்கன்னு எனக்கு தெரியாது. பழைய ஆட்கள் கிட்ட தெரியும். அவங்க பொங்கல் வச்சு ஒரு வருஷத்துக்கு செஞ்சு வந்தாங்க. அதுக்கு பிறகு தன்னால் உருவாயிடுச்சு. தெய்வங்கள் வந்து தன்னால் உருவாயிடுச்சு. ஆடுறதுக்கு தெய்வங்கள் ஒரு இதுவும் இதுக்குள்ளேயும் இந்த ஊருக்குள்ளேயே உருவாயிடுச்சு. அனாதியாகவும் முதலாவது ஒரு தெய்வம், அதுக்கு பிறகு படிப்படியாக 2, அதுக்கப்புறம் 3 அப்படி உருவாகி இஞ்சத்தை நடைமுறைகளில் பார்க்க போனால் இங்கே வந்து ஐயர் வந்து அவங்களோட பூஜையை செய்வாங்க. அவங்களாக தானாக ஆடி தானாக செய்வாங்க. வாக்குகள் வந்து முற்படுறாலும் 3 தப்புனா 4க்கு மேலும் செய்யாது. தானாக கேட்டாலும் சொல்லாது. அது நான் பார்த்து நினைக்கிறதுல என்னென்னு அந்த வாக்கு சொல்கிறது வந்து இப்போ எல்லாத்தையும் கூட சொல்லாமல் அவங்கள அதை யார் அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி நம்ம விரும்பி சில கோயிலில் உங்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. சில கோயிலில் லைனில் இருப்பாங்க வாக்கு சொல்ல போல் எங்களுக்கு வாக்கு சொல்லணும் சாமி. நான் இஞ்சையெல்லாம் அப்படி லைனில் இருந்தாலும் சொல்லாது. ஆனால் மன கவலையும் பட தேவையில்லை. என்ன சொன்னால் இப்படித்தான் நாங்கள் இங்கே முக்கியமாக சொல்லப்போனால் இங்கே வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரி பழைய காலத்தில் கதைக்கு இல்லாமல் இருந்தாக்கள் செஞ்ச போன வருஷம் வந்து ஒரு முஸ்லீம் அவைக்கு வந்து கேன்சர் உண்மையாகவே கேன்சர் இல்லைன்னா அவைக்கு உண்மையாக கேன்சர் வந்து அவள் சொல்லையில வாயில் சொல்லையில கால் நடக்கையில் அப்படி தான் வந்தாவும். அப்போ வந்தது பிறகு எனக்கு சரியாமா உடனடியாக அவையை முதல் பிடிச்சி அவைக்கு உரிய பரிகாரங்கள்லாம் செஞ்சு அவைக்கு சொல்லையில் அவைய வாயாலே கேன்சர்ண்டா அப்படி 2 இதுகளையும் எடுக்க சொன்ன மாதிரி. அதனால் புலரியா இப்போ உங்களுக்கு வரவங்க இப்போ அனைவரும் வந்தவங்க இப்போ வெளிநாடு சென்றதாக ஐயா கூறுறாரு. வெளிநாடு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் இப்போ இங்கே வந்து நேர்த்தி கடன் எதுவும் வச்சு அது கொடுக்க இல்லை செய்யலை அவங்களோட வீட்டு இல்லாமல் இந்த நாகம் அதாவது இந்த பாம்பு போய் வந்து பயமுள் தட்டுற மாதிரி எல்லாம் வந்து கேள்விப்படும். அப்படி எதுவும் இருக்கா? அப்படி இதுவரையில் தீட்டுனதே கிடையாது. அடையங்கள் மாதிரி என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு அடையங்கள் இருக்கு. சென்றவர் நேர்த்திகள் வச்சா சில ஆட்கள் கொடுக்காட்டி கட்டாயப்படுத்தி செய்ய மாட்டாங்க. அவங்களால ஏண்டதுகள் தான் கேட்பாங்க. இப்போ இதுதான் அதுதான் என்று அப்படியெல்லாம் இல்லை. இங்கே அவங்களால ஏண்டது தான். இப்போ இங்கே அனாதியாக பார்க்க போனால் எங்கள் இன்னைய பொறுத்தளவில் இங்கே குழந்தை வரம் இல்லாதாக்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குறது அதுதான் முக்கியமான விஷயம் உண்டு. இப்போ தற்போது நடந்து கொண்டிருக்கிற விஷயம் குழந்தை வரம் இல்லாதாக்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குறது. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஆலயம் வந்து இப்படி ஒரு இந்த ஊரில் இருக்கி இப்படி ஒரு கிராமத்துக்கு இருக்கி நிறைய மக்களுக்கு தெரியாது. இப்படி கேள்விப்பட்டு தான் வருவாங்க. வந்து இன்னொன்று அவங்க முன்னுரிமை அவங்க மனசுக்கு நல்ல மனசை நினைச்சிட்டு வந்தாங்கண்டா எங்களுக்கு இந்த அப்பா வாக்கு கூறணும் எங்களுக்கு குழந்தை வரம் இல்லை 2 வளைச்சி கும்பிடுத்து வரக்குள்ளே அவங்களுக்கு முதல்ல அவங்கள தான் கூப்பிடும். அதில் இதே ஒரு சாத்தியமே இல்லாமல் வடிவாக கூப்பிட்டு வடிவ விளக்கத்தை சொல்லும் 2-3 நாள் வரை சொல்லும் பரிகாரங்களை செய்யும். அடுத்த வருஷம் குழந்தையோட வருவாங்க. அப்படி வந்தவங்க இந்த ஆலயத்துக்கு 2 மணி நிற்கிறாங்க 2-3 பேர் இப்போ நின்று வந்துருக்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா இந்த 4 பேர் ஆடுறாங்க ஒவ்வொரு வருஷமும் இதே 4 பேர் தான் இல்லை. இப்போ வந்து அனாதியமாக 5 பேர் ஆடினது. இப்போ ஒரு ஆள் அவர் இப்போ என்னென்னா கொஞ்சம் காலங்கள் போகல அவங்களுக்கு திருமணமாகி போகல சில இதுகள் வந்து அவங்களாக ஆனால் விலகிக் கொள்வாங்க. தெய்வங்களாக விலகிக்கொள்ளும். அதாவது அவங்க விலகி கொள்ளக்குள்ள அவங்க சொல்லி விலகுவாங்க. நாங்கள் சந்தனச்சோலை போகிறோம் அதனால் நாங்கள் அப்படியே விட்டு போகிறோம்னு சொல்லி தான் போவாங்க. சரி, இப்போ ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தது அந்த கோயிலில் வந்து இந்த கலையாடுற அந்த நிகழ்வு எல்லாம்? ஆரம்பத்தில் இதுக்கல்ல அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த ஆரம்பத்தில் வந்து இந்த கோயில் மட்டும்தான் சும்மா கோயில் ஆடை செய்யுது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் முதல்ல பார்த்துருக்குறீங்களா அந்த கோயில் ஆரம்பத்திலே அந்த கம்பு வச்சு இது செஞ்சு? சரி, அப்போ இருந்ததுக்கும் இப்போ இந்த கோயிலோட வளர்ச்சிக்கும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எங்களுக்கு சந்தோஷம் மக்களுக்கும் சந்தோஷம். இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க? இப்போ நான் பக்கத்தில். நீங்கள் இங்கே நேரடியாக கண்டிருக்கிறீங்களா? நாங்கள் வேண்டி கடைசியாக இப்போ கண்டுறீங்க? நாங்கள் 2 வருஷத்துக்கு முதல் வெள்ளை நாகமுண்டு எந்த கை விரண்டுக்கும் ஒரு கிட்டத்தட்ட 8 அடி நான் கண்டேன். வெள்ளனா ஆனால் வெள்ளனாக வந்து இந்த போக்குள்ள கண்டேன். எங்கட அந்த இதுக்கு பின்பளவு இருக்கு தானே அதில் இருந்து நான் கண்டேன். சரி, உண்மையிலே வந்து இது உண்மையாக தெரியும் தமிழர்கள பண்பாட்டு அதாவது பழைய காலத்துலேருந்தே இந்த யாகங்களை வந்து தெய்வமாக வணங்குறது வந்து அது ஒரு விசித்திரமானது உண்டு. எங்களோட ஊர்லேயும் வந்து நிறைய இந்த நாகர்கோயிலெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் நான் பார்த்த வகையிலும் வந்து இந்த கலையாடுற விதம் வந்து இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது இந்த மரம் இருக்கட்டும் வந்து ஒரு பாம்போட ரேஞ்சிலேயே அவங்க வந்து இருக்கிறாங்க. அதை பார்க்கல வந்து அதிசயமாக இருக்குது. ஏன்னா மற்ற தெய்வங்கள் எல்லாம் நின்றாடும்
இந்த நாகத்துக்குரிய ஆக்கள் மட்டும் நிலத்தில் மட்டும்தான் ஆடுவாங்க. எழும்பி நின்று ஆட மாட்டாங்க. அது ஒரு அதிதி தான். வேறு தெய்வங்கள் இங்கே ஆட வராது, அவங்களுக்கு இடம் இல்லை. அடுத்தது இன்னொன்று, இந்த ஆலயத்தில் சுற்றுறார்கள் சில உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சில இந்த ஒரு கோயில் இன்னொரு ஆள்கள் இதுக்காக ஆடும். இங்கே வந்து அப்படியெல்லாம் இல்லை. இந்த ஆலயத்தில் மட்டும்தான் ஆடுவாங்க, வேறு கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்படி கோயிலுக்கு போய் ஆடுறதுன்னா நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எல்லாமே சம்பளத்துக்கும் ஆடுவாங்க, வேறு கோயிலில் சம்பளத்துக்கு ஆடும். நாங்கள் அப்படி இல்லை. எங்களை அன்பளிப்பை கொடுப்போம். சில ஆக்கள் அந்த இதை உண்டியலுக்கு போட்டு போவாங்க, வாங்க மாட்டாங்க. சரி, ஓகே. உண்மையிலே வந்து நிறைய விஷயங்கள் இந்த கோயிலில் நடந்திருக்கு. இந்த கோயிலில் சரியான லொக்கேஷனை, அதாவது இந்த இடம் எங்கே இருக்குன்றதை வந்து ஒரு சரியாக சொல்லிவிடுங்க. வீடியோ பார்த்து கொண்டு இருக்கவங்களை யாராச்சும் உண்மையிலே இங்கே இந்த கோயிலுக்கு வரணும்னு விரும்பினாங்கன்னா அவங்க நேரடியாக வந்து வேறு வாரத்துக்காக ஏறாவுப்பற்று, செங்கலடி, ஐயங்கனி, நாகதம்பிரான் வீதி இதில் அமைந்துள்ளது. ஓகே, நாங்கள் வந்து இந்த இடத்தின் லொக்கேஷனை வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். நீங்களும் வந்து பார்க்கலாம். இப்போ இப்படி கோயில் இந்த திருவிழா காலங்களில் மட்டும்தான் திருவிழான்னு சொல்கிறது தெரியல இது நடக்கும். பூரண பூசைகள் எதுவுமே இல்லை, நடக்குது. ஆனால் வேறு கோயிலில் செய்வாங்க. நாங்கள் பூரண பூசையில் எங்களுக்கு அனுமதி தர மாட்டாங்க. நாங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ எங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் செய்யறதில்ல. அவங்கள்ட்ட முடிவுப்படி தான் நாங்கள் சில இதுகளை செய்வோம். எங்களோட விருப்பத்துக்கும் செய்யலாது. அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், நினச்சி செய்யலாது. ஒரு பூசாரி சொல்லுவார் வந்து அப்படி செய்வோம், இப்படி விசேஷங்களாக வரும், அப்படி செய்வோம், அப்படி இஞ்சி அப்படியெல்லாம் நாங்கள் நடைமுறைக்கு எடுக்க இயலாது. இதுக்குள்ளேயே அப்போ நீங்கள் என்னை சந்தித்த போது கேட்டு நீங்கள் ஒரு தெய்வ கலைகள் இருக்கின்ற ஒரு தெய்வம் ஒன்று காட்கோடம் இருக்கு, ஒன்று 2 வாசுகி இருக்கு, பெண் தெய்வம் 2 காட்கோடம், ஒன்று ஆதிசேர். இவங்களுக்குள்ளேயே ஒரு தலை தெய்வம் ஒன்று இருக்கு. இவங்களுக்குள்ள ஒரு தலை தெய்வம் ஒன்று இருக்கு. அந்த தலையானவள் வந்து பின்னுக்கு தான் வந்து ஒன்று அவங்களுக்கு காவலா. சரியா, காவலா வந்ததுக்கு பிறகு தான் அவங்க எல்லாரும் ஒரு பந்தலாக போவாங்க. இவரத்தை வந்து ஏறினதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு பந்தலாக வாக்கு கூறத்துக்கு போவாங்க. இதுதான் உண்மை. அடுத்த என்னென்ன முக்கியமான இன்னொரு விஷயம் என்றால், அவங்களாக இப்போ இப்படியான விஷயங்கள் இல்லாத உண்மையாகவே குழந்தை வர இல்லாத ஆக்கள் இருந்தால் உடனடியாக அவங்க ஆலயத்துக்கு வரலாம். வந்து அவங்களுக்குரிய நேர்த்தியாக அவங்க கட்டிட்டு போகலாம். எனக்கு இப்படி ஒரு வரம் வேணுமாப்பா, எனக்கு இல்லை அப்படி சொல்லி அவங்க கதை செய்யலாம். ஆனால் மனமாற கதைக்கணும். அவங்க கதைச்சாட்டான் அவங்க அதுக்குரிய இசையலாட்டும் அப்படியே கதைச்சு வரக்குள்ள கிடைக்காத பட்சத்தில் வார ஆண்டுகளுக்கு பூசைக்கு வரக்கும் முதலாவது ஆளாக அவர்களுக்கும் உரிய வாக்குகளை கூறி உடனே அதுக்குரிய மருந்து வகைகளை செய்வாங்க. இப்போ இந்த சில ஆக்கள் கோடீஸ்வரனாக இருப்பாங்க, அவங்க இது குழந்தை வரை இருக்காது. கோடீஸ்வரனாக நிறைய இடங்களில் செலவழிப்பாங்க கூட. லட்சக்கணக்கில் செலவழிப்பாங்க. எங்கேயெல்லாம் அப்படி இல்லை, லட்சக்கணக்கில் இல்லை, ஒரு சதமும் எடுக்காது. உங்கள்கிட்ட ஒரு சதமும் கூட கேட்காது. அவங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுத்தா என்ன இதுதான் தான் சொல்லியும் கேட்காது. அவங்களா மனமிறங்கி கொடுத்தா தான். இதுக்கப்புறமா நீங்கள் வரதா இருந்தால் அடுத்த வருஷம் தான் இந்த கோயிலுக்கு வந்து வரலாம். நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். இதை அவங்க இப்படி இந்த கலையாளர்களை பார்க்கணும், இல்லை உங்களுக்கு வந்து இப்படி வாக்கு கூறணும்னு சொல்லி நீங்கள் பக்தியோடு வந்தீங்கன்னா இது நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அடுத்த வருஷம் வரலாம். இப்போ நீங்கள் நாளைக்கு பக்கத்தில் இருந்து யாராச்சும் வரப்போறீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். நன்றி, உண்மையில் நிறைய விஷயங்களை வந்து எங்களை பகிர்ந்து கொண்டது.